இன்று பலரும் காப்பீட்டுக்கு நான் பணம் கட்டிவிட்டேன், ஆனால் கிளைம் செய்யும்போது நிறுவனம் சரியாக பணம் தர மறுக்கிறது என்று குறைபடுகிறார்கள். காப்பீடு ஒரு மோசடி அல்ல. பாலிசியை சரியாக புரியாமல் இருப்பதுதான் சிக்கலே. பாலிசியை வாசித்தல் அவசியம். பெரும்பாலானோர் பாலிசியில் உள்ள விதிமுறைகள், விலக்குகள், வரம்புகள் ஆகியவற்றை முழுமையாக படிக்காமலேயே எடுப்பதால் கிளைம் நிராகரிக்கப்படுகிறது. போர்ட்ஃபோலியோவை ஆராயுங்கள். பாலிசி எடுப்பதற்கு முன் அந்த நிறுவனத்தின் கிளைம் செட்டில்மெண்ட் விகிதம் மற்றும் வாடிக்கையாளர் விமர்சனங்களை பார்த்து அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்து கொள்ளுங்கள். நெட்வொர்க் மருத்துவமனைகள். நெட்வொர்க் மருத்துவமனைகள் அல்லாத இடத்தில் சிகிச்சை எடுத்து பிள்ளை கொடுத்து பணத்தை திரும்பப் பெற ரீம்பர்ஸ்மெண்ட் முயற்சிக்கும்போது ஆவணச் சரிபார்ப்பில் தாமதம் ஏற்பட்டு கிளைம் செயல்முறை இழுத்தடிக்கப்படலாம். காப்பீடு மறுக்கப்பட்டால் என்ன செய்வது? சட்டப்படி நாம் எப்படி குரல் கொடுக்கலாம்? நிம்மதியான வாழ்வுக்கு இன்சூரன்ஸ் எப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்கும்? இந்த கேள்விகளுக்கான விரிவான பதில்களையும் இறுதி ஆலோசனைகளையும் தெரிந்து கொள்ள அடுத்த வீடியோவை காணுங்கள்.